ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தத பசுப மந்திரே த்வயி முகுந்த நந்த பிரியா. ततः पशुपमन्दिरे त्वयि मुकुन्दनन्दप्रिया. प्रसूतिशयने शये रुवति किञ्चिदञ्जत्पदे. प्रसूतिशयने शये रुवति किञ्चिदञ्जत्पदे. विभूत्य वनिता जनैस्तनय संभवे घोषिते. विबुध्य वनिता जनैस्तनय संभवे घोषिते. मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलम्. मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलम्. ततः पशुपमन्दिरे त्वयि मुकुन्दनन्दप्रिया. प्रसूतिशयने शये रुवति किञ्चिदञ्जत्पदे. ततः पशुपमन्दिरे त्वयि मुकुन्दनन्दप्रिया. प्रसूतिशयने शये रुवति किञ्चिदञ्जत्पदे. विभूत्य वनिता जनैस्तनय संभवे घोषिते. मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलम्. विबुध्य वनिता जनैस्तनय संभवे घोषिते. मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं गोकुलम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததகா முகுந்த, அப்போது ஓ முகுந்தா, த்வயி பசுப மந்திரே, நீ கோபர் மன்னனான நந்தகோபருடைய மாளிகையில் நந்தப்பிரியா, அவரது அன்பு மனைவி யசோதையின் பிரசூதி சயனே ஷயே, பிரசவ அறையில் இருந்த மஞ்சத்தில் கிடந்து, கிஞ்சித் அஞ்சத் பதே, சற்றே கால்களை உதைத்து கொண்டு, ருவதி அழுதபோது, வனிதா ஜனைஹி விபுத்திய, பெண்டிர்கள் யாவரும் விழித்தெழுந்து, தனய சம்பவே கோஷித்தே, ஆண்மகவு பிறந்துள்ள செய்தியை அறிவித்தவுடன், அஹோ கிமு வதாமி, ஆஹா என்னவென்று சொல்வேன், கோகுலம் சகலம், கோகுலம் முழுவதும், முதா ஆகுலம் ஆனந்தத்தால் பரவசமானது. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். தத பசுப மந்திரே த்வயி முகுந்த நந்த பிரியா. பிரசூதிஷயனே ஷயே ருவதி கிஞ்சிதஞ்சத்பதே. விபூத்ய வனிதா ஜனைஸ்தனய சம்பவே கோஷிதே. मुदा किमु वदाम्यहो सकलमाकुलं கோகுலம். கம்சனோட ராஜ்யத்தில் இந்த மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது, கோகுலத்தில் நந்தகோபரோட மாளிகையில் நந்தரின் அன்பு மனைவியான யசோதையின் பிரசவ மஞ்சத்தில் குழந்தையாக நீ கிடந்தாய். கால்களை உதைத்து கொண்டு நீ அழுதபோது தூங்கிக் கொண்டிருந்த கோபிகாஸ்திரிகள் விழித்தெழுந்தனர். யசோதைக்கு ஆண் குழந்தை பிறந்துள்ள செய்தியை கோகுலம் முழுவதும் அறிய செய்தனர். அப்பொழுது கோகுலம் முழுவதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தது. அதை எப்படி சொல்வேன் அப்படின்னு பட்டதிரிகள் இங்கே சொல்கிறார். அந்த அற்புதமான மகிழ்ச்சி வெள்ளத்தை பெரியாழ்வார் திருமொழியில் இருக்கிற 2 பாசுரங்கள் அதிலிருந்து நான் எடுத்து சொல்கிறேன். ஓடுவார் விழுவார் உகந்து ஆலிப்பார், நாடுவார் நம்பினான் எங்குத்தான் என்பார், பாடுவார்களும் பல்பறை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. இந்த பாசுரத்துக்கு என்ன அர்த்தம்னா,
திருவாய்ப்பாடியில் உள்ள ஆயர்கள் எல்லாரும் தமக்கு தலைவனான நந்தகோபனுக்கு பிள்ளை பிறந்ததை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து தாம் செய்வது இன்னது என்று தெரியாமல் சில பேர் ஓடுறாளாம். அவள் எல்லாரும் சந்தோஷம் வந்ததுனால எண்ணெய் சுண்ணம் இதெல்லாம் கலந்த கலவையினால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசி அடிச்சிருக்கா. அதனால அந்த இடமெல்லாம் சேராயிருக்கு. அந்த சேரில் வழுக்கி விழறாளாம். அப்புறம் நந்தகோபனோட வீட்டுக்கு முன்னால் அவ்வளோ பெரிய கூட்டம் குழந்தையை பார்க்கறதுக்கு. குழந்தை எங்கேன்னு தேடுறாளாம் எல்லாரும். அப்புறம் சிலர் பாட்டு பாடுறா, சிலர் பறையடிக்க அதுக்கேற்ப சிலர் கூத்தாடினர். இவ்வாறு ஆயர்பாடியில் உள்ளவர்கள் ஆனார்கள். அடுத்து இன்னொரு பாசுரத்தில் என்ன சொல்கிறார்னா, உரியை முற்றத்து உருட்டி நின்று ஆடுவார், நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார், செரிமன் கூந்தல் அவிழத் திளைத்து எங்கும் அறிவு அழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அந்த ஆயர்களில் சிலர் தங்களுக்கு ஏற்பட்ட அடங்காத பெருமகிழ்ச்சியால் நெய் பால் தயிரெல்லாம் இருக்கிற உரியை அறுத்துண்டு வீட்டு முன்புறத்தில் உருட்டிட்டு ஆடுறா. வேறு சிலர் பிள்ளைக்கு நலம் உண்டாக வேண்டும் என்று நெய் பால் தயிர் இதெல்லாத்தையும் எடுத்து நிறையா தானம் பண்ணுறா. வேறு சிலர் தங்களுடைய மென்மையான கூந்தல் அவிழ்ந்து அலையும்படி கூத்தாடுறா. இவ்வாறு ஆயர்கள் பேரானந்த நிலையில் செய்வது இன்னதென்று அறியாமல் அறிவு அழிந்து நின்றனர் என்று பெரியாழ்வார் கூறுகிறார்.